வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டி குரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதுக்கு பின்னால் மற்றபடி நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால் வரக்கூடிய 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக கூட்டுறாங்க எடப்பாடி தலைமையில். இதையெல்லாம் விட அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதுக்கு பின்னால் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக எடுத்ததுக்கு பின்னால் முதல் சந்திப்பு நேற்று நடந்திருக்கு. எடப்பாடியை நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். எடப்பாடியை நோக்கி நயினார் போயிருக்கார், நயினாரை நோக்கி எடப்பாடி வரவில்லை. இதே அண்ணாமலையாக இருந்தால் போயிருக்க மாட்டார். அந்த வகையில் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பெர்சன். அதை நாங்கள் பல வீடியோவில் சொல்லியிருப்போம். அண்ணாமலையை போன்று வாய் சவடாள், பொய், பித்தலாட்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொறுமையான ஆள், நிதானமான ஆள். அதே நேரத்தில் நிறைய பேச மாட்டார். பேசினாலும் நறுக்கு தெரித்தால் போட்டு 4 வார்த்தை, அவ்வளவுதான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசணும் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நயினாரிடம் எதிர்பார்க்க முடியாது. அவர் ஆல்ரெடி பேசுவார், ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். அதிமுக இருந்த வகையில் அப்படித்தான். இப்போ கூட்டணி அப்படிங்கிறப்ப அதிமுக ஆல்ரெடி பழைமை கட்சி, அது அதிமுக நயினார் நாகேந்திரனுக்கு. அப்புறம் 2 பேரும் ஒன்றாக சேரக்கூடிய சமயத்தில் ரொம்ப இயல்பான ஒரு சூழல், மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இதையெல்லாம் விட வரக்கூடிய 2/5/25 மே 2ஆம் தேதி மாவட்ட செயலாளருடைய அதிமுக செயற்குழு கூட்டம். அதில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விவாத மேடையாக கூட மாறலாம். அவைகளெல்லாம் சரிகட்ட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு எடப்பாடி அதிருப்தியான பாஜகவோட கூட்டணி அப்படின்னு எல்லோரும் ஏற்றுக்கலாம். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும், அதிமுக தொண்டர்களை பொறுத்த, அதிலும் நிறைய பேர், குறிப்பாக இஸ்லாமிய பழைய எம்எல்ஏக்கள், பழைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாமே எதிர்ப்பாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சரிகட்ட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தேநீர் விருந்து எடப்பாடி தலைமையில் நடக்க போகுது. இப்படி ஒரு சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பொதுவாக அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஒரு கருத்து. பாஜக கூட்டணி கூடாது, பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும். பெரிய பெரிய பழைய தலைவர்கள்லாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும், பழைய அமைச்சர்களை பொறுத்தவரை எல்லாமே அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும். அதில் தமிழ் மகன் உசேன் என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியல. அவர் ஒரு தலையாட்டி பொம்மையா அப்படிங்கிறது, ஏன்னா அவர் இஸ்லாமியன். அவரை பொறுத்தவரை கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டவர், அவை தலைவர் இல்லையா. அவரை நாம் குறை சொல்ல முடியாது என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஒரு இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறப்ப அது எவ்வாறு ஒப்புக்கொண்டார், அதையெல்லாம் விட அதிமுக இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய தொண்டர்களுடைய மனம் எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிறது மே 2ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில், அந்த செயற்குழு கூட்டத்தில் கட்டாயமாக தெரியும். பொதுவாக சரிகட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேநீர் விருந்தாக இருந்தாலும், ஓட்டு போடுறப்ப அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப உண்மையான விஷயமாக இருக்க முடியும். சும்மா என்னதான் தேநீர் விருந்து கொடுத்தாலும் சரி எடப்பாடி, மற்றபடி என்னதான் சூட்கேஸை கொடுத்தாலுமே சரி, தேநீர் விருந்தை கொடுத்து விட்டு பிறகு சூட்கேஸ் ஆளுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நடக்க போகுது. இருந்தாலும் இஸ்லாமிய சில ஓட்டுகள் கட்டாயமாக சிதைய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு
அதிருப்தியாளர்களும் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாக இந்த அடிப்படையில் செயற்குழு கூட்டம் எவ்வாறு நடக்கிறதே இல்லையோ கட்டாயமாக இந்த தேநீர் விருந்து நிகழ்விலே கூட சில சலசலப்பு ஏற்படும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டால் சேர்ந்திருப்பது அதிமுக வந்து பாஜகவோடு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய, மற்றபடி இஸ்லாமியர்களை எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மற்றபடி வந்து சமீபத்தில் வக்பு வாரிய சட்டத்தை திருத்தி அமுல்படுத்தி இன்று சட்டமாக்கி விட்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய கூட்டணி என்பது உண்மையிலே இஸ்லாமிய மக்களுக்கு வேப்பங்காயாத்தான் கசந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை ஏகப்பட்ட இஸ்லாமிய தொண்டர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவர்களுடைய நிலைப்பாடு மதத்தின் அடிப்படையில் செயல்பட போகிறதா அல்லது கட்சியின் அடிப்படையில் செயல்பட போகிறதா அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் தெரிந்தாலும் செயற்குழு கூட்டத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலுமே சரி, இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும், அதிமுக இஸ்லாமிய உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆகணும். ஏன்னா மதம் அவர், இஸ்லாமிய மதம் என்பது அவர். அதனால வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார், பாஜகவோட கூட்டணி இல்லை, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னாரு. கடைசியில் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற கான்செப்டில் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக உயர்ந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய கிடுக்கு பிடித்தனமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அவர் சொன்ன வாக்கை மீறக்கூடிய சமயத்தில் நாளைக்கு பாஜக வந்து அதிமுக கூட்டணி சம்பந்தமாக வெற்றி அடைஞ்சு தமிழகத்தில் உட்கார்ந்து விட்டாலும் வச்சுக்கலாம், தமிழகத்தினுடைய இஸ்லாமியர்கள் நிலைமை என்ன, குறிப்பாக தென்னிந்தியாவில் அவருடைய கோலாச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளி உருவாயிடும். அதனால் இவைகளை தகர்த்தெறியும் வண்ணமாக அதிமுக தொண்டர்கள் செயல்பட போகிறார்களா அல்லது பரவாயில்லை எடப்பாடி அவருடைய தலைமைதான் எங்களுக்கு முக்கியம் என்று செயல்பட போகிறார்களா அப்படிங்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் இன்று நடக்கக்கூடிய தேநீர் விருந்திலும் கூட சில சலசலப்பு ஏற்படும். எத்தனை தான் பெட்டியை கொடுத்தாலும் சரி, இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம், மற்றபடி வந்து மத அந்த ஒரு உணர்வோடு இருக்கக்கூடியவன். அதனால் வந்து இதன் அடிப்படையில் அவர்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும், எப்படி இருந்தாலும் சரி ஒரு வாரத்தை யாவது எடப்பாடியை நோக்கி எதிர்ப்பு தெரிவித்து ஆக வேண்டும். அப்போ தான் வந்து அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் இஸ்லாமியனாக கருத முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து விட்டாலுமே கூட அதிமுக கூட்டணியின் சார்பாக பாஜக தமிழகத்தில் வந்துட்டா, சட்டசபை 2026 தேர்தலில் வந்துட்டாலுமே கூட மிகப்பெரிய ஒரு சலசலப்பு கட்டாயமாக ஏற்படும். தமிழகத்தில் உள்ள அடிப்படையில் தென்னிந்திய அளவுக்கு கூட பாஜக காலூன்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமான அந்த சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதில் அதிமுக தொண்டர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் செயற்குழு கூட்டத்தில் இன்றைய நிலையில் தேநீர் விருந்தில் எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் கூட மே 2ஆம் தேதி அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் கட்டாயமாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவ்வளோதான், இஸ்லாமிய மதத்தை காப்பாற்ற முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.